பராசக்தி வந்து ஒரு அரசியல் ரீதியான படம் அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் தெரியும். அதுவும் மொழிப்போர் பற்றின பேசின ஒரு படம் அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் தெரியும். ஸோ அப்பேற்பட்ட ஒரு படத்தை வந்து இவங்க வந்து சென்சார் பண்ணி கொடுத்துட்றாங்கன்னா, சர்டிஃபிகேட் இஷ்யூ பண்ணிடுறாங்கன்னா, ஜனநாயகன் வந்து ஒரு ரீமேக் அப்படின்ற மாதிரி தான் வந்து பேச்சுவார்த்தைகள் வந்து போயிட்டுருக்கு. ஸோ அப்போ வந்து இளைஞர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, சரி டிஎம்கே பிஜேபியும் வந்து ஒரு மறைமுக அலையன்ஸில் இருக்காங்க, அலையன்ஸில் இருந்து இவங்க வந்து இப்போ பாருங்கள் பராசக்தியே விட்டுட்டாங்க, ஆனால் ஜனநாயகனை வந்து இந்த மாதிரி விட மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு டிஎம்கேவும் காரணம் அப்படின்னு சொல்லி வந்து சொல்கிறாங்க. ஸோ இதனால தான் வந்து அந்த பேச்சு வந்து போகுது. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லுங்கள். அதாவது பராசக்தி படம் வந்து அதுலேயுமே திமுகவிற்கு சாதகமாக வைக்கப்பட வேண்டிய எல்லா சப்ஜெக்டையும் கட் பண்ணிட்டாங்க. ரிவ்யூக்கு போக சொன்னால் ரிவ்யூக்கும் போயிட்டாங்க. ஃபஸ்ட்டு பராசக்தியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் ஜனநாயகனுக்கும் சென்சார் போர்டுக்கு என்ன இஷ்யூன்னு நான் சொல்கிறேன். அதில் குறிப்பாக வந்து அந்த பயம் இருக்கும் வரை அண்ணாதுரை தான் ஆட்சி செய்வார், அந்த பாயிண்ட்லாம் இல்லை. இதுவே நாங்கள் துபையில் பார்த்துருந்தா அந்த கட்டு இல்லாமல் பார்த்துருக்கலாம் மேபி. எனவே அது எந்த அளவுக்கு, உதாரணத்துக்கு ஒரு வாதத்திற்கு அதை திமுக என்கேஷ் பண்ணுறதுக்கு என்னென்ன வாய்ப்புகள்லாம் வந்து ஒரு வாதம் இதை வைக்க முடியுமோ, டைலாக்ஸ் இருக்குமோ, அந்த எந்த டைலாகுமே அதில் இல்லை. கேரளா ஸ்டோரி திரைப்படத்திற்கு அந்த ப்ரொடியூசருக்கு ஆஜரான அதே சதீஷ் பராசுரன், அவருடைய தந்தை தான் ராம ஜென்மபூமி ட்ரஸ்டுடைய முதல் மெம்பர். அந்த சதீஷ் பராசுரன் தான் விஜயுடைய ஜனநாயகன் திரைப்படத்துக்கும் வழக்கறிஞர். ஸோ அங்கே ஒரு கனெக்ஷன் ஃபஸ்ட்டு. அதன் பிறகு இந்த திரைப்படம் பராசக்தியுடைய திரைப்படத்தோடு மோத வேண்டாம் என்று விஜய் நினைக்கிறார். இதெல்லாம் தாண்டி, ஏன்னா இப்போ திமுக போட்டு அடிச்சிட்டு இருக்கிறாங்களா, அதனால சொல்கிறேன், இதை தள்ளி இந்த ரிலீஸை தள்ளி வைப்போம், எவ்வளவு அழுத்தம் வருகிறதோ அவ்வளோ நமக்கு நல்லதுதான் என்று பிஜேபியோடு கூட்டணி வைத்துக் கொண்டுதான் விஜய் இதை செய்கிறாரோ என்கின்ற ஐயப்பாடு இதிலிருந்து எழுகிறது. ஏன்னா தேவையில்லாம திமுக விமர்சிக்கும் போது அப்படிதான் யோசிக்க தோணுது. விமர்சிக்க வேண்டிய பாஜகவையும் ஏடிஎம்கேயும் விட்டுட்டாரு அப்படின்னு சொல்றேன். இந்த பராசக்தி திரைப்படம் வந்து மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. மக்கள் மத்தியில் இல்லைங்க, மக்கள் மத்தியில் படம் ஃப்ளாப் தான். ஆனால் அரசியல் கட்சியான காங்கிரஸ் கட்சியில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி ரெண்டாக உடைச்சிருக்கு. இன்றைக்கி திருச்சி வேலுசாமி, பிரவீன் சக்கரவர்த்தி, ஜோதிமணி, அந்த மாதிரி இன்னும் மிகப்பெரிய தலைவர்கள் எல்லாமே இன்றைக்கி வந்து கொதிச்சு போயிருக்காங்க. ஏன்னு கேட்டால் நேரடியாக அது வந்து காங்கிரஸை குற்றம் சாட்டுகிறது. இந்திரா காந்தி அவர்களை ஹிந்தி அரக்கி என்று சித்தரிக்கிறது. அந்த மாதிரி நேரடியாக காங்கிரஸ் தான் ஹிந்தி திணிச்சது, காங்கிரஸ் தான் இந்த மாதிரி தாக்குதல் நடத்தியது, காங்கிரஸ் தான் மாணவர்களை சுட்டு கொன்றது அப்படின்னு அந்த படம் கொண்டு போகுது. இந்த நேரத்தில் ஏன் இந்த படம் வரணும் அப்படிங்கிறதுனால காங்கிரஸும் திமுக கூட்டணியில் பெரிய ட்ரிஃப்டே உருவாக்கியிருக்கு. இன்னைக்கு காங்கிரஸ் கட்சியில் திமுக சார்பாளர்கள், திமுக ஆதரவற்றவர்கள் ரெண்டு பிரிவாக அவங்க பிரிஞ்சு நிற்கிறாங்க.